பார்த்தீங்களா இங்கே பொது தரிசனம் போட்டிருக்கு. இதுதான் வந்து ஃப்ரீ லைனுக்கான க்யூ. பக்கத்துலேயே வந்து 30 ருபீஸ் கொடுத்து நம்ம பே பண்ணி போகிறதுக்கான க்யூ லைனும் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சு தான் அடுத்த சர்ப்ரைஸு. நம்பவே முடியாத மாதிரி இந்த பொது தரிசனத்துக்கான க்யூ லைன்லுமே பாத்ரூம் ஃபெசிலிட்டி, இந்த க்யூ லைனுக்குள்ளே போகும்போது சிட் அவுட் ஸ்பாட்ஸு, ஃபேனுன்னு சொல்லிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்ததுனால சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் 30 ருபீஸ்க்கான க்யூ லைனுக்குள்ளே தான் போயிருந்தோம். இந்த 30 ருபீஸ்க்கான க்யூ லைனும் ஃப்ரீ தரிசனத்துக்கான க்யூ லைனும் பக்கத்தில் பேரில் தான் போயிட்டே இருந்துச்சு. இங்கேருந்து அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு எங்களால் அந்த க்யூ லைனில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃப்ரீ தரிசனத்துக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதனால் நாங்கள் இந்த க்யூ லைனில் போனதே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். ஆனால் இந்த க்யூ லைன் எங்கே தாண்டா முடியும் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்போ தானே அந்த கோவில் கோபுரத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. அப்புறமா தான் கொஞ்சம் நேரத்துலலாம் இங்கேருந்து திரும்பினதுமே நாங்கள் உங்களுக்கு வெளியிலேருந்து காமிச்சோம் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸு மேலே போகும், கோவில் கோபுரம் வெளியவே இருக்கும். அந்த பிளேஸ்க்கே வந்து சேர்ந்தோம். இங்கேருந்து நீங்கள் கோவில் கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கலாம். கோவில் கோபுரத்தை இவ்வளோ பக்கத்தில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கேருந்து நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக கீழே போனதுமே இங்கே அந்த அர்ச்சனைக்காக தேங்காய்லாம் உடைக்கிற பிளேஸ் இருக்குது இல்லையா, கோவில் என்ட்ரன்ஸ்க்கு வெளியவே ஸ்ட்ரைட்டாக நம்ம அங்கே போய் கனெக்ட் ஆகிடுவோம். இந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் அப்பாடா ஒரு வழியாக நம்ம நிஜமாகவே வந்து சேர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னு தோணுச்சு. கோவில் மூலஸ்தான சன்னதிக்குள்ளே போனதுமே கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து உட்காந்துருந்தோம்.